இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், இங்க இருக்கவங்க நம்மள நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு தான் இருக்கு. நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நம்மள யாராலையுமே பிரிக்கவே முடியாது. நாம இதை பண்ணிதான் ஆகணும். இதுதான் இதுக்கு ஒரே வழி. வாவ் காயத்ரி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியே. மாப்பிள்ள உன்னையும் நம்ம பொண்ணையும் பார்த்துட்டு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆக போறாரு. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் கதவை தர. சரி. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. அட காயத்ரி, மருமகன் வந்துட்டாரு, பொண்ணு வர சொல்லு. போ. சரி. அட பாருங்க, அவளே வந்துட்டா. வந்துட்டீங்களா? என்கிட்ட போன்ல எப்ப வரேன்னு சொன்னீங்க. பாருங்க எவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு. அட எம்மேல என்ன தப்பு? வர வழியில ரொம்ப டிராபிக். இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு. முடியாது. அட என்னம்மா நீ, மாப்பிள்ள வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சரி, டீ குடிக்கலாம். என்ன பண்ணிருக்க? டீய கொட்டிட்ட பாரு. அவர் சட்டைய நாசம் பண்ணிட்ட நீ. தெரியாம கொட்டிட்ட. அண்ணா டீ கரை போகவே போகாதே. சீக்கிரம் உள்ள போய் கிளீன் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் காஞ்சிடுச்சுன்னா கரை போகாது. ஆமா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். என்ன பண்ற? என்னை விட வெளியே யாராவது பாத்துருவாங்க. பார்த்துட்டு போகட்டும். இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்க முடியாது. நீலேஷ் நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் மேல நான் பைத்தியமாட்டேன்னு தான் சொல்லுவேன். நிஜமாவா? நானும் உன் மேல பைத்தியமா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்காக நீ இப்படி வெக்கப்படுற? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? நீ பிரக்யாவோட அம்மான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. உண்மைதான். இந்த ஊர்லயே அவ அழக மிஞ்ச யாரும் இல்ல. என்னோட அழகெல்லாம் இவனை கல்யாணம் பண்ணப்பவே ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. ஆனா அவன் தகுதிக்கு நீ கொஞ்சம் ஓவர் தான். அப்படியா? அப்பா நாங்க இப்ப கிளம்புறோம். சரிம்மா,
ஆமா அங்கித்தும் அம்மாவும் எங்க? நீங்க இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். காயத்ரி, யாரோ வராங்க. நம்ம வெளியே போலாம், சீக்கிரம் வா. காயத்ரி, காயத்ரி எங்க போன? அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். சரி, நான் சொன்ன மாதிரியே இந்த டீ கரை மேல நைட் ஃபுல்லா சோடா ஊத்தி ஊற வச்சிங்கன்னா கிளீனா போயிடும். சரியா? சரி, போலாமா ப்ரோ? போலாம். ஓகே மாமா, அப்போ நாங்க கிளம்புறோம். வரோம்மா. நானும் கிளம்புறேன். வாங்க. காயத்ரி, அட, பேக் எடுத்துட்டு எங்க போறீங்க? நைட் மிஸ்டர் யாதவ் கால் பண்ணாரு. முக்கியமான வேலையா டெல்லிக்கு போகணுமா. சோ நான் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னு நினைச்சேன். ஆ, ஆனா இன்னும் சமையல் முடியலையே. நீங்க நைட்டே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் காலையில சீக்கிரமா எழுந்து சமைச்சிருப்பேன். எனக்கே லேட்டா தான் தெரியும். உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சாதான். நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்ப வெளியே தானே போறேன். ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நான் வரதுக்கு 1 வீக் ஆகும். நீ பத்திரமா இரு. சரி. ஓகே, பாய். அட அங்கித், நீ எங்க தான் இருக்க? உனக்காக நாங்க சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ அம்மா, நான் இன்னைக்கு சாப்பிட வரமாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு வீட்லயே நான் சாப்பிட்டேம்மா. நான் வர லேட் ஆகும், நீங்க தூங்குங்க. சரி மகனே. ஓகேம்மா, நான் கட் பண்றேன். இவ்வளோ டேஸ்டான ஆலு மட்டன் கிரேவி நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போவே உன் கைக்கு முத்தம் கொடுக்கணும். அப்படி இருக்கு. நிஜமாவா? உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ஆனா எனக்கு இது பத்தாது. உனக்காக நான் ஸ்பெஷலா பண்ணேன். நிஜமாவா? அப்புறம் உன் புருஷனை நீ 7 நாளைக்கு மறந்துரு. ஏன்னா நான் உன்னை சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போக போறேன். நீ என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக போறியா? ஒன்று சொல்லவா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னை எப்படி உணர வைக்கிறேன்னு தெரியுமா? இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற பொண்ணுங்களே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு. அப்படியா? சோ உனக்கு அப்படி தோணுது? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? நான் என்ன ஃபீல் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? எப்படி ஃபீல் பண்ற? எப்படி ஃபீல் பண்றேன்னா, எப்படி ஃபீல் பண்ற? அதாவது நீ சொல்லுன்னா உன்னால நிறைய ஆளு போட்டுட்டு சாப்பிட போற. அப்படியா? சோ நீ நிறைய ஆலு பொட்டேட்டோ சாப்பிடுறதுக்கு நான் தான் காரணம், அப்படிதானே? இல்ல, எனக்கு அப்படி தோணல. அவ்வளவு சீக்கிரம் விடிஞ்சிருச்சா என்ன?
வணக்கம் அண்ணி. வணக்கம் வணக்கம்ப்பா. ஜீத்து வீட்ல இருக்காரா? இல்லையே, டெல்லிக்கு போயிருக்காரு, வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஓ சரி, இட்ஸ் ஓகே. அண்ணி, சொல்லுங்க. வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? இல்லையே, ஏன்? வெளியில ஷூ இருக்கு, அதனால தான் யாராவது வந்திருக்காங்களான்னு நான் கேட்டேன். பரவாயில்ல அண்ணி, ஓகே. சரி, நான் கிளம்புறேன். பாய். சரி, பாய். விடு என்ன. அன்கித், இது கொஞ்சம் கூட சரியில்லை. இது இது ரொம்ப தப்பா இருக்கு. என்னாச்சு? இப்படி வீட்ல மீட் பண்றது சரியில்லை, புரியுதா? ஒருவேளை யாராவது பார்த்துட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சோ நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு. காயத்ரி, அப்படியெல்லாம் உன்னை விட்டு போக முடியாது. இங்கதான் யாருமே இல்லையே. யாரும் நீ எதுக்கு இல்ல, இவ்வளவு எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நான் உன்னை லவ் பண்றேன். அன்கித், முதல்ல நான் உன்னை இங்க இருந்து போக சொன்னேன். ஹலோ அம்மா. ஹலோ பிரக்யாம்மா, நீ எப்படி இருக்க? அம்மா, நீங்க ஓகேவா? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையாம்மா? நான் எப்படிம்மா அதை சொல்லுவேன்? நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். பலமா அடிபட்டுருச்சு, ரொம்ப வலிக்குது. என்னால நடக்க கூட முடியல தெரியுமா? இங்க செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு, அவ்வளோத்தையும் நான் எப்படி தனியா பண்ணுவேன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்று பண்ணலாம், நான் அங்க வந்துடுறேன். நான் உங்க கூட தங்குறேன். இல்ல இல்ல வேண்டாம்மா, இப்பதான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. அதுக்குள்ள நீ இப்படி அங்கிருந்து இங்க வந்து தங்குறதெல்லாம் சரி வராது. இங்க நானே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிறேம்மா. அம்மா, என்னால தானே அங்க வர முடியாது. ஆனா நீங்க இங்க வரலாம் இல்லம்மா? அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேம்மா. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க இருந்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. பிரக்யா, அது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க இங்க வந்துருங்க, சரியா? சரிம்மா, நீ இவ்வளோ தூரம் சொல்றதுனால நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். ஓகே, பாய்மா. நீங்க ரொம்ப தயக்கப்படுறீங்க அண்ணி. எதுக்காக நீங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில தான் எல்லாரும் இப்படி குடும்பமா ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல தங்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நீங்க சரியா சொன்னீங்க. அப்புறம் அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க என் ரூம்ல தூங்கிக்கோங்க, நான் ஹங்கீத் ரூம்ல தூங்கிக்கிறேன். என்னது, ஏன் ரூம்லையா? என்னால சத்தமா பாட்டு கேட்காம தூங்கவே முடியாது. நீ அந்த சத்தத்துல எப்படிடா தூங்குவ? சரி, நீ நிம்மதியா பாட்டு கேளு. அப்போ நான் டெரஸ்ல தூங்கிக்கிறேன். சீக்கிரம் வா.
எப்படி என் ரூம்குள்ள வந்த? யாரும் உன்னை பார்க்கலையா? நான் இப்ப போயாகணும். ம் வந்தனா, இந்த நேரத்துல நீங்க அங்கித் ரூம்ல என்ன பண்றீங்க? அண்ணி, அது வந்து என் கால் ரொம்ப வலிக்குது. நான் பார்த்தப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. அப்போ அன்கித் மட்டும்தான் முழிச்சிட்டு இருந்தான். அதனால அவன் கிட்ட இருந்து மெடிசன் வாங்குறதுக்காக அவன் ரூமுக்கு போனேன். அம்மா, நான் வெளியே போறேன். பிரக்யா, நான் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். ம். இதுல நான் எப்படி இருக்கேன்? காயத்ரி, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை தெரியுமா? நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. எனவே உனக்கு என் கிஃப்ட் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என்ன? ஒன்னு எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? அம்மா, டவல் எடுத்துட்டு வாங்க. என்ன இது? அட, என் கைய விடு. யாராச்சும் வந்துருவாங்க. வரட்டும். இல்ல, என் கைய விடு. கைய விடு. சரியான பைத்தியம். நான் டவல் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். நிலேஷ்க்கு பிரகியான்னு எழுதி வச்சாரு, அது நடந்துருச்சு. சரிதானே? அடடா, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அண்ணி. என் சின்ன பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சாகணும்ல. அப்படியே பிரக்யா மாதிரி ஒரு பொண்ண எப்படியாச்சும் நீங்க அங்கித்கோ கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. காயத்ரியோட 20 வயசு பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா காயத்ரி இப்போ அவளை விட ஒரு சின்ன பையன் மேல காதல்ல விழறா. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த பையன் வேற யாரும் இல்ல, அவ பொண்ணோட கொழுந்தனார் தான். ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது? எப்படி
இந்த கதையையும் அப்புறம் இதுல வர உறவுகளையும் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். வணக்கம், நான் சுதா சந்திரன். இன்னைக்கு நான் வந்து பாட்னால இருந்து காயத்ரி அப்புறம் அங்கித்தோட ரிலேஷன்ஷிப் பத்தி கொண்டு வந்திருக்கேன். தான் பொண்ணோட கொழுந்தனார காதலிக்கிற அம்மாவோட கேஸ் என்ன ஆக போகுது? காயத்ரிக்கு அது தன் பொண்ணோட புகுந்த வீடுன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களோட இன்கம்ப்ளீட் வாழ்க்கை அங்கித் கூட அவங்கள சேர்த்து வச்சிருக்கு. காயத்ரிக்கு அங்கித்த பிடிக்க இதுதான் காரணம். ஆனா அங்கித்க்கு காயத்ரி மேல வந்திருக்கிறதுக்கு பேர் என்னது? அது வெறும் டிஸ்ட்ராக்ஷனா? டிஸ்ட்ராக்ஷன் இல்லனா அதுக்கு பேர் என்னவா இருக்கும்? அட, வந்துட்டியா? வணக்கம்மா. நல்லா இருமா. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா பிரக்யா. சொல்லுங்கம்மா. இதுதான் நைனா. இவ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட பொண்ணு. கிராமத்துல இருந்து வந்திருக்கா. கலாச்சாரம் தெரிஞ்ச மரியாதை உள்ள பொண்ணு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்கித்க்கும் நைனாக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு. அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. எனக்கு போதும். தப்பான இடத்துக்கு வந்திருக்க. நெய்னா பார்த்தா என்ன ஆகும்? முட்டாள்தனமா பேசாத. நான் முட்டாள்தனமா பேசுறேனா? நான் பண்றதுதான் முட்டாள்தனமா இருக்கு. ஆனா நீ நைனா கிட்ட வழியத்துல நல்லா இருக்குல்ல? ஒரு பூ புதுசா பூத்திருந்தா தேனுக்காக வண்டு போகதான் செய்யும். எனக்கும் எல்லாமே புரியும், சரியா? இது எல்லாமே என்னோட தப்புதான். உன்னோட நடிப்பை உண்மைன்னு நம்பி நான் தான் ஏமாந்துட்டு இருக்கேன். காயத்ரி, நீ இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னதான் உண்மையா நேசிக்கிறேன். போதும், நிறுத்து. இன்னும் எவ்வளவு பொய் சொல்லுவ நீ? என் உணர்வுகளோட நீ இன்னும் எவ்வளவுதான் விளையாட போற? இது என்னோட தப்புதான். நான் தான் முட்டாள்தனமா உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் நம்பி ஏமாந்துட்டேன். நான் அப்பவே யோசிச்சிருக்கணும். புதுசா ஒரு பொண்ணு உன்னோட வாழ்க்கையில வந்துட்டானா நீ கண்டிப்பா என்ன மறந்துடுவ. நான் தான் சரியான முட்டாள். காயத்ரி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்க பாரு காயத்ரி, விரல்ல இந்த இடத்துல பிரஸ் பண்ணா கால்ல இருக்க வலி கண்டிப்பா சரியா போயிடும். அட அம்மா, வாங்க, நீங்களும் இந்த அக்குப்ரெஷரை கத்துக்கோங்க. உங்களுக்கு தலைவலி இருக்குல்ல, நீங்களும் இதை கத்துக்கோங்க. அங்கித், கடைக்கு போகணும். சக்கரை தீந்து போச்சு. நான் போறேன். அட, நீ எங்கம்மா போற? நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, நாளைக்கு அண்ணா வராங்க. அப்புறம் உன்னோட கால்வலி கூட முழுசா குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ உன் பொண்ணோட கொழுந்தனார கூட ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டமா. இப்ப என்னுடைய அண்ணாவை பாத்துக்க வேண்டிய நேரம். ஆமா, நீ நம்ம பொண்ணு வீட்டுக்கு போனது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த விஷயத்த மட்டும் நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் முன்னாடியே அங்க கிளம்பி நேரா வந்திருப்பேன். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்புறம் உங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக இங்க வந்திருப்பீங்க. எனக்கு வேலை முக்கியம்தான், ஆனா அதை விட நீயும் எனக்கு முக்கியம்தான். நான் ஒன்னு சொல்லவா காயத்ரி? இந்த 7 நாளுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண.
நாம ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? சரி, போய் கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்க, சரியா? ம். அவன் கூட நீ சேர்ந்து என்ன பண்ற? என்ன பண்றேன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்றேன். இல்லைன்னா நீ நைனா கூட என்ன பண்றியோ அதை தான் பண்ண. புரிஞ்சுதா? அன்கித், நீ நைனா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இதுல ஏன் தப்பு என்ன? எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடு. நான் நைனாவை சத்தியமா காதலிக்கல, உன்னைதான் காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. நான் ஜெலஸ் ஆகணும்னு தானே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? ஏன்னா எனக்கு தெரியும் நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு. இருக்க முடியுமா? சொல்லு, பேசு. இனிமே நான் என் ஃபேமிலி இருக்கும்போது உங்ககிட்ட வரமாட்டேன். நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம். சரி, இப்போ போ. ஹலோ. அட, எங்க இருக்க? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா? அட, அவசரப்படாத, வரேன். வீட்ல இருந்து வர்றது அவ்வளவு ஈஸி ஒன்றும் இல்ல. இன்னைக்கு அவரு வீட்ல இருக்காரு. சரி, இங்க பாரு, நான் ஒரு மணிக்கு வந்துடுறேன். 1 மணிக்கா? ஒரு நிமிஷம் இரு. காயத்ரி, இந்நேரத்துக்கு எங்க போற? நான் ஐ டாக்டரை பார்க்க போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஐ எக்ஸாம் இருக்கு. ஏன், உன் கண்ணுக்கு என்னாச்சு? எதுக்காக என்கிட்ட சொல்லல? ஒன்றும் இல்லை, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இப்போலாம் என்னால் சரியா பார்க்க முடியல, அதான். சரி, நானும் வரேன். இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு வேலை இருக்கும்ல, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சொன்னா கேளு காயத்ரி, வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு. நம்ம வேணா கார்ல போலாம், சரியா? சொல்றது கேளுங்க. நான் வேற ஏதோ ஞாபகத்துல கிளம்பிட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது. டாக்டர் என்கிட்ட அடுத்த வாரம் தான் வர சொல்லியிருந்தாரு. நீங்க அடுத்த வாரம் அவரை மீட் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன கார்ல கூட்டிட்டு போங்க. நாங்க எல்லாரும் வெளியே போறோம். அங்கித் வீட்ல தனியா தான் இருக்கான். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? செய்ய வேண்டியதை சரியா செய். நான் எல்லாத்தையும் தயார் பண்ணி தான் வச்சிருக்கேன். வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். அவனை பத்திரமா பாத்துக்கோ. போலாமாம்மா? போலாம். நைனா, இங்க என்ன பண்ற? எப்படி உள்ள வந்த? கதவு திறந்துதா? உங்க ரூம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை, இங்க ரொம்ப சூடா இருக்கு. அங்கித், உங்களை நான் எப்போ முதல் முறையா பார்த்தேனோ அப்பவே உங்களை பிடிச்சிடுச்சு. உங்களை பார்த்ததுல இருந்து என் தூக்கமே போயிடுச்சு. எனக்கு உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்.
நீ என்ன பண்ற? போங்கிறது போ போ போன்னு சொன்ன. நீ என்ன பண்ற? போங்கிறது. அங்கித், அங்கித், என்னாச்சுமா? எதுக்கு கத்துறீங்க? நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? ஒழுக்கம் இல்லாதவனே, வாய மூடு. நைனாவை என்னடா பண்ண? உன்ன நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னேன். ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை மரியாதையா உண்மையா சொல்லிடு. நைனாவை நீ என்ன பண்ணன்னு சொல்லு. சொல்லுடா, நீ நைனாவை என்ன பண்ண? அம்மா, நான் ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணலையா? இங்க பாரு ஆதாரத்தை. ஆண்டி, ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சிடுச்சுன்னா அங்கித் என்கிட்ட எப்படி? அங்கித் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஏன் வேற யாரோ பண்ணணும்? அங்கித்தே உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். அவன் செஞ்ச தப்ப அவனே சரி பண்ணுவான். உனக்கும் என் பையன் அங்கித்க்கும் இங்க இந்த வீட்லயே கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். பிரக்யாமா சொல்லு. என்னங்க, நீங்க என்ன பண்றீங்க? இந்த பழக்கம் உங்களுக்கு எப்பல இருந்து வந்தது? இதுவா? ஆமா, நான் குடிக்கிறேன். இது ஒண்ணுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. எனிவே காயத்ரி, புருஷனுக்கு தெரியாம அவன் பொண்டாட்டி, அவளை விட வயசுல ஒரு சின்ன பையன் கூட தொடர்புல இருக்கிறது பெரிய தப்பு. அப்புறம் அந்த பொண்ணோட புருஷன் குடிக்காம என்ன பண்ணுவான்? எங்க தப்பு நடந்துச்சு காயத்ரி? ஏன் இப்படி பண்ண? ஏன் என்னை ஏமாத்தின? காயத்ரி, என்னால இதை தாங்கிக்கவே முடியல. இங்கிருந்து போ, இங்கிருந்து போன்னு சொன்னேன். போ, உன் லவர்கிட்டயே போ, கிளம்பு. இரு. எப்படி நீ அவன்கிட்ட போவ? உன்னோட லவர் பேர் என்ன? அன்கிட். அவன் இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். இப்போ நீ இங்க இருக்க போறியா இல்ல தெருவுக்கு போக போறியா? ஒரு சாதாரண மனுஷனை நீ முட்டாளாக்கிட்டல்ல. நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன பண்ண
உன்னை என்ன பண்றேன்னு உன்னை சும்மா விட மாட்டேன். காலத்தோட கட்டாயத்தினால காயத்ரியும் அங்கித்தும் தப்பான உறவுல ஈடுபட்டுட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல அங்கித்தோட அம்மாவும் காயத்ரி ஹஸ்பண்ட் ஜிதேந்திராவும் உண்மைய கண்டுபிடிச்சாங்க. இருட்டுக்குள்ள இருந்த ஒரு சட்ட விரோதமான உறவு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அப்புறம் அது ஒரு பெரிய புயலோட ஆரம்பமாவும் இருந்துச்சு. அங்கித் அப்புறம் காயத்ரி அவங்க விளையாட்டு அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் இல்ல, அது அவங்க 2 பேரோட குடும்பத்தையும் சார்ந்துதான் இருந்தது. அது ரொம்பவே ஒரு ஆபத்தான உறவு. காயத்ரி தன்னுடைய சுயநலத்துக்காக கண்மூடித்தனமா தான் சொந்த பொண்ணோட வாழ்க்கையிலேயே விளையாடிக்கிட்டு இருந்திருக்கா. இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஒரு மனுஷன் சுயநலமாவும் வெறித்தனமாவும் இருக்கிறப்போ எது சரி எது தப்புன்னு யோசிக்கிறது இல்ல. காயத்ரி இந்த சூழலை கடந்து வருவாங்களா, இல்ல இந்த வெறி அவளை அழிவின் விளிம்புக்கு கூட்டிட்டு போகுமா? இப்ப பாக்கலாம். அம்மா, நான் தம்பி போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் நேத்து நைட்ல இருந்து அவனை பார்க்கவே இல்ல. அம்மா, நான் எங்க இருக்கேன்? என்ன இதெல்லாம்? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டியா? யார? உன்னை சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். சொல்லு. காயத்ரி, இது எல்லாத்துக்குமே காரணம் அம்மா தான். எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ண பாக்குறாங்க, நைனா கூட. என்ன பண்றது இப்போ? எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு ஏன் எதுவுமே புரிய மாட்டேங்குது? இவங்கெல்லாம் நம்மள நிம்மதியாவே வாழவே விட மாட்டாங்க. இப்ப என்னோட புருஷனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற ஒரே வழி அதுதான். சரி, நீ தயாரா இரு, நான் உன்னை பிக்கப் பண்ண வருவேன். எனக்கும் இதை தவிர வேற ஆப்ஷன் இருக்க மாதிரி தெரியல. சரி, உனக்காக நான் காத்திருப்பேன். நான் வெளியில தான் இருக்கேன், வெளியில வா. சரி, நான் வெளியில வரேன்.
நீ எதை பத்தியும் யோசிக்காம உன்னுடைய எல்லைய மீறிட்டு வந்திருக்க. நீ இவ மேல வச்சிருக்க ஆசையில கண்மூடித்தனமா உறவுகளோட மதிப்பையே நீ கொச்சப்படுத்திட்ட. சித்தும் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான எதுவுமே இல்ல. உன் பைத்தியக்காரத்தனத்தால நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணலையா? இவனுக்கும் உன் பொண்ணுக்கும் ஒரே வயசு தானே, ஆனா நீ இவனை கல்யாணம் பண்ணி புருஷனாக்கி இருக்க. சீ! அம்மா, இது ரொம்ப நல்லாவே நடக்குதுல்ல? நீங்க செஞ்சதை நினைச்சு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க அப்பாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, எங்க எல்லாருக்குமே தான். கல்யாணங்கிற ஒரு பவித்திரமான உறவையே நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. உங்களை என் அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் கற்பனையில கூட நினைக்கல நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு. இவங்க நமக்கு அம்மா மாதிரி. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு தோணவே இல்லையாடா? அவ வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுக்கு காயத்ரிக்கு உரிமை இருக்கு. அதனாலதான் நான் முடிவு பண்ணிட்டேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு அவன் மேல ஆசை வந்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ இன்னும் என்னோட ஒய்ஃப் தான். கணவன் மனைவிங்கிற உறவையே நீ அசிங்கப்படுத்திட்ட. நீங்க இன்னும் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இனி நான் உங்க ஒய்ஃப் இல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நீங்க கட்டின தாலிய அங்கேயே கழட்டி வச்சுட்டேன். ஒருவேளை அப்பா இந்த தப்பு பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? வெளியில யார் கூடவோ சந்தோஷமா இருந்து அவங்களுக்காக நீங்க இப்ப பண்ண மாதிரி உங்களை தனியா தவிக்க விட்டுருந்தாருனா நீங்க பொறுத்திருப்பீங்களா? இல்ல, இதே வேற யாராவது தப்பு பண்ணியிருந்தா வாய்க்கு வந்தபடி அவங்கள என்னெல்லாம் குறை சொல்றோம். ஆனா அந்த தப்ப நீங்களே பண்றப்ப உரிமை அது இதுன்னு காரணம் சொல்றீங்க. நீங்க ஒரு சுயநலவாதி. நீங்க பண்ணிருக்கிறது காதலுக்கான அடையாளம் இல்ல, பாவத்துக்கான அடையாளம். நீங்க பண்ணிருக்கிற இந்த காரியம் இருக்கே, அது படத்துல கூட நடக்காது. இது நிஜம் இல்ல. உங்க 2 பேரோட மூளையும் மழுங்கிருச்சு. நீங்க 2 பேரும் சொந்தங்களையும் உறவுகளையும் மொத்தமா அழிச்சு இல்லாம பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. வெக்கமா இல்ல? காயத்ரி, இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க உறவுகளை மீறிட்டீங்க. ஆனா மறந்துடாத, இந்த சொசைட்டிக்குன்னு சில பிரின்சிபல் இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆகியும் நீ திரும்பவும் கல்யாணம் பண்ணிருக்க. சட்டவிரோதமான உங்க உறவை பத்தியும் அதுக்கான ஆதாரத்தையும் நான் போலீஸ் கிட்ட எல்லாமே கொடுத்துட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கோர்ட் டிசைட் பண்ணும். நாங்க என்கொயரி கண்டக்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன காரணம் சொன்னாலும் தனக்கு கணவர் இருக்கும் போதே இன்னொருத்தரை விரும்பி கல்யாணம் பண்றோங்கிறது மிகப்பெரிய கிரைம் தான், சட்டவிரோதமானது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்குன்னு தனி முக்கியத்துவம் இருக்கு. அதோட எல்லைகளை மீற உறவுகளோட புனிதத்தை கெடுக்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இப்போ காயத்ரி அது எல்லாத்தையும் மீறிட்டாங்க. அங்கித் அப்புறம் காயத்ரியோட ரிலேஷன்ஷிப் எரிஞ்சுக்கிட்டு இருக்க சுடுகாடு மாதிரி. அந்த உறவு எப்போ அணைக்கப்படுதோ அப்பவே அது ஒரு சாம்பல் குவியல் ஆயிடுது. காயத்ரி அவங்க பண்ண குற்றத்தை உணர்ற வரைக்கும் அவங்களுக்கு கணவர் இல்ல, பொண்ணும் இல்ல, குடும்பமும் இல்ல. பிரக்யா, அவளோட அப்பா, அப்புறம் மனோரமா, இவங்க 3 பேரும் இந்த ஷாக்ல இருந்து வெளியே வர ரொம்ப டைம் ஆகும். இந்த சம்பவத்தால அவங்களோட உறவுகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம், ஒருவேளை அவங்க திருந்தி வந்தாலும் மறுபடியும் எல்லாமே பழையபடி இருக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது. தவறான உறவும் தவறான முடிவும் கண்டிப்பா சரியான வாழ்க்கைக்கு வழிவகுக்காது. நம்ம கண்டிப்பா இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் சுதா சந்திரன். நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன்.
ஒரு புது கதையோடு உண்மையான நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு கிரைம் கேஸ் உடன். அது வரைக்கும் பாதுகாப்பா இருங்க, அலர்ட்டா இருங்க, கிரைம் அலர்ட்டையும் பார்த்துக்கிட்டே இருங்க. இது அநீதிக்கு எதிரான குரல்.